அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனம் அல்-பக்கரால 57. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅலல்னா அலைக்குமுல் கமாம வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸல்வா குலூ மின் தையிபாத்தி மா ரஸக்னாகும் வமா லலம்மூனா வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யல்லிமூன். இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிட செய்தோம், மேலும் மண்ணு சல்வா என்னும் மேன்மையான உணவுப் பொருள்களை உங்களுக்காக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள் என்றோம். எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிடவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழித்துக் கொண்டார்கள். இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடமிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டுக்கொண்டு பாலஸ்தீனம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்தது. விரைவுரையாளர் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கூற்றுப்படி இது ஒரு பாலைவனத்தில் நடைபெற்றதாகும். அங்கு சுட்டு பொசுக்கும் சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு அளிப்பதற்காக அவர்களுக்கு அந்த மேகங்கள் நிழல் அளித்தன. அடுத்ததாக உங்களுக்கு மண்ணு மற்றும் சல்வாவை இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, மன்னா அப்படிங்கிற உணவுப் பொருள் இஸ்ரவேலர்களுக்காக மரங்களில் இருந்து இறங்கி கொண்டிருந்தது. இஸ்ரவேலர்கள் காலையில் அங்கு சென்று விரும்பிய அளவு உணவு உண்பார்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கூற்றுப்படி இஸ்ரவேலர்கள், மூசாவே, இங்கு பாலைவனத்தில் நிலவும் சூழலை நாங்கள் எவ்வாறு சமாளிப்பது, எங்களுக்கு உணவு எங்கே என்று வினவினர். அப்போதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் மண்ணு என்னும் உணவுப் பொருளை அருளினான். இது இஞ்சி செடியிலிருந்து வந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கூற்றுப்படி மண்ணு அப்படிங்கிற உணவுப் பொருள் இஸ்ரவேலர்களின் இருப்பிடங்களிலேயே பனிப்பொழிவு போன்று இறங்கி கொண்டிருந்தது. அது பாலை விட அதிக வெண்மையாகவும் தேனை விட இனிப்பாகவும் இருந்தது. வைகரை ஃபஜ்ர் உதயத்திலிருந்து சூரியன் உதிக்கும் வரை அது பொழிந்து கொண்டிருக்கும். இஸ்ரவேலர்களில் ஒருவர் தமக்கு அன்றைய ஒரு நாளைக்கு தேவையான அளவை அதிலிருந்து எடுத்துக்கொள்வார். அப்துல் ரஹ்மான் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றுப்படி மண்ணு அப்படிங்கிறது தேன் ஆகும். எப்படி பார்த்தாலும் மண்ணு சல்வா அப்படிங்கிற உணவுகள் இஸ்ரவேலர்களுக்கு உழைப்பு இல்லாமல் கிடைச்சி கொண்டிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சமையல் காளான் மண்ணு வகையை சேர்ந்ததாகும், அதன் சாறு கண்ணுக்கு நிவாரணமாகும். அப்படிங்கிற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 4478வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸின் படி காளான் தான் மண்ணு ஆகும். சல்வா அப்படின்னா என்னன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய கூற்றுப்படி சல்வா அப்படிங்கிறது காடையை போன்ற ஒரு வகை பறவையாகும். அதை பிடித்து இஸ்ரவேலர்கள் உண்டு வந்தனர். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கூற்றுப்படி சல்வா அப்படிங்கிறது சிவப்பு நிற சாயல் உள்ள பறவையில் ஒன்றாகும். அந்த பறவைகளை தென் திசை காற்று அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இஸ்ரவேலர்களில் ஒருவர் தமக்கு அன்றைய ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு பிடித்து அறுத்து வைத்துக் கொள்வார். அவருக்கு தேவையான அளவை விட அதிகமாக எடுத்துக்கொண்டால் அந்த இறைச்சி கெட்டு போய்விடும், அவரிடம் அது எஞ்சியிராது. ஆனால் வாரத்தில் 6ஆம் நாள் மட்டும் 7ஆம் நாளுக்கும் தேவையானதை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். காரணம், 7வது நாள் அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள், வழிபாடுகளில் மட்டுமே மூழ்கி இருப்பார்கள். பிறகு அந்த இஸ்ரவேலர்கள், இதோ உணவு கிடைத்தாயிற்று, குடிப்பதற்கு தண்ணீர் எங்கே என்று கேட்டனர். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உத்தரவு வந்தது. உடனே அவர்கள் தமது கைத்தடியால் பாறையில் அடித்தார்கள். அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பீரிட்டன. அவர்களில் ஒவ்வொரு பிரிவினரும் ஒரு நீரூற்றில் நீர் அருந்தினர். பிறகு அவர்கள், இதோ தண்ணீர் கிடைத்தாயிற்று, தங்குவதற்கு நிழல் எங்கே என்று கேட்டனர். அப்போதுதான் மேகங்கள் அவர்களுக்கு நிழல் கொடுத்தன. பின்னர் அவர்கள், இதோ நிழல் கிடைத்தாயிற்று, உடுத்துவதற்கு உடை எங்கே என்று கேட்டனர். உடனே அவர்கள் அணிந்திருந்த பற்றாக்குறையான ஆடைகள் அவரவர் உயரத்திற்கு ஏற்ப விரிந்து கொண்டன. அவர்கள் வளர வளர குழந்தைகள் வளர்வதைப் போன்று அந்த ஆடைகளும் வளர்ந்தன. அவை இற்று போகவும் இல்லை. இதே இந்த வசனம், உங்கள் மீது மேகங்களை நிழலிட செய்தோம், உங்களுக்கு மண்ணு மற்றும் சல்வாவை இறக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்லுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய கூற்றுப்படி இஸ்ரவேலர்களுக்கு தீகு பாலைவனத்தில் இற்று போகாத அழுக்கடையாத ஆடைகள் உருவாக்கப்பட்டன. இஸ்ரவேலர்களுக்கு தேவையானது கிடைத்தும் இறைவனுக்கு மாறு செய்தனர். அதைத்தான் இறைவன் இங்கு தமக்கு தாமே அநீதி எடுத்துக் கொண்டனர் அப்படின்னு சொல்றான். அடுத்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.